10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுறா கைட் 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுறா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஆற்றின் கரையோரத்தில் உள்ள புதுச்சேரி பகுதிகளான பாக்கூர், இருளன் சந்தை, அழகிய நத்தம், சொரியாங்குப்பம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ளம் புகுந்தது. 3 நாட்களாகியும் வெள்ளம் வடியவில்லை. ஊருக்குள் ஆறாக தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த நீரில் குழந்தைகள், இளைஞர்கள் நீந்தி விளையாடுகின்றனர். வீட்டு வாசலிலேயே ஆற்று நீர் ஓடுவதால் பெண்கள் வாசற்படியில் அமர்ந்து துணிகளை துவைக்கின்றனர். மாடு, நாய் உள்ளிட்ட பிராணிகளை வளர்ப்போர் வெளியில் இடம் இல்லாமல் வீட்டுக்குள் வைத்துள்ளனர். கொஞ்சம் பின்னாடி கட்டி வச்சுருந்தோம் கண்ணுக்குட்டி நாயெல்லாம். தண்ணி ஃபுல்லாக வந்துடுச்சு. அப்புறம் இப்படியே வந்து இங்கே கட்டிட்டோம் கண்ணுக்குட்டியும் இதெல்லாம். வெளியெல்லாம் எட்டும முடியல. வெளியே எட்டு முடியும். இங்கே கட்டியிருப்போம் ரோட்டில் கட்ட முடியல. அதனால் இப்படி தண்ணி நிற்கிது. சுற்றி தண்ணி நிற்கிது. தோட்டத்தை சுற்றி தண்ணி நிற்கிது. வாகனங்களில் கொண்டு வந்து வழங்கப்படும் உணவை மக்கள் பாத்திரங்களில் வாங்கி சென்று பசியாறுகின்றனர். வெளியில் எங்கும் செல்ல முடியாத நிலை இருப்பதால் நீர் வடிவதற்கு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பாகூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தண்ணி வருதுங்க, கரண்ட் கிடையாது, தண்ணி கிடையாது, சாப்பாடு போடுறாங்க. இந்த பக்கம் வந்து சாப்பாடும் கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு பாலோ எதுவுமே இல்லாத நாங்கள் வழியில் இறங்கி போகிறதுக்கு வயசானவங்களாம் கஷ்டப்பட்டு இங்கேயே உட்காந்துருக்குறாங்க. நாங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு ஏதோ சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கிறோம். வேறு எங்களுக்கு எந்த இதுவும் வர மாட்டேங்குது. இந்த தண்ணி வந்து சித்தேடியிலேருந்து வருது. சித்தேடிலேருந்து 2 நாளாக வந்துட்டு இருக்குது. இதை வந்து ஒரு மடை போட்டு இதை சரி பண்ணி இந்த இடத்த சீர் பண்ணி விடலாம். இப்போ தான் கொஞ்சம் வந்து ஏதோ ஒரு மூட்டை போட்டுருக்காங்க. இனிமேல் வருவாங்களா என்னன்னு தெரியல. ஜாமான் கழுவுறது, துணி துவைக்கிறது எல்லாமே இங்கே தான் செய்கிறோம். குடி தண்ணி கூட வரல கரண்ட் இல்லாமல். இதை இப்போ தான் வருது. இப்போ தான் நாங்கள் குடிக்கணும் தண்ணி வந்து. எங்கேயும் போக முடியல. கீழே இறங்கி போகணுன்னா நீந்தி போய் வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகி போகுது. அது வரைக்கும் நின்று பார்த்துட்டு போயிடுறாங்க. இங்கே யாரும் வர மாட்டேங்கிறாங்க. இப்போ தான் ஒரு டிராக்டரில் எடுத்தது மூட்டை கைட்டாக போட்டு போயிருக்காங்க. அதான் வேறு எதுவும் செய்யலை. தண்ணி வடிக்கிறதுக்கான இது யாரும் எதுவும் பண்ணல. டேம்லேயும் நிறையா தண்ணி வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி பயங்கரமாக வந்துச்சு. சாப்பிடவே முடியல. 3 நாளாக கரண்ட்டே வரல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி வரல, கரண்ட் வரல, எதுவுமே அந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. தான் ஓட்ட வழியாக தண்ணி எல்லாமே போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே இந்த தண்ணி தான். ஜாமான் விளையாட்டு துணி துவைக்கிறது வரைக்குமே எல்லாருமே அங்கே தான் இங்கே தான் பண்ணுறாங்க.